இது வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் வீட்டை சுத்தி நிறைய தடைகள் போட்டிருக்கேன். டீமன்ஸ் நடமாட்டம் இருந்தா நமக்கு உடனே தெரிஞ்சிடும். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒருவேளை அந்த பூனை பொண்ணு மட்டும் திரும்ப வந்துச்சு, இந்த முறை நானே அவளை என் கையால விரட்டி அடிச்சிருவேன். நான் வந்துகிட்டு இருக்கேன். அவளை பத்தி நினைச்சாலே என் மண்டையெல்லாம் சூடாகுது. ஹாரிஸ், அமைதி அமைதி. நம்மள தாக்க நினைச்சா அவகிட்ட போய் நீங்க இப்படி இவ்ளோ அபரிவிதமான அன்பெல்லாம் வெளிப்படுத்துறீங்களோ? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அன்பெல்லாம் வெளிப்படுத்தல. நான் ஏதோ சும்மா. ஃபென்ரிஸ், உன்னோட சகோதரன் ஃபெங்க்ரலையும் அவனோட படைகளையும் அழிச்சதுல இவனுக்கு முக்கிய பங்கு இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதுல சந்தேகமே இல்ல. ஆமா, நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நானா? ஒண்ணு இல்லையே. அப்படியா? என்னங்க, வீட்டுக்கு போகலாமா? போலாமே. நீ சாதிச்சதை திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே இருக்க. என்னை விட்டா இன்னைக்கு பூரா பாப்ப. அடடா, இந்த டிராகன் ஸ்லேயர்ன்ற பட்டம் எனக்கு கிடைச்சத இன்னும் என்னால நம்ப முடியல. இது டிராகனோட தலையை வெட்டின பழம்பெரும் மண்வெட்டி. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இத வச்சு நான் மண்டைய வெட்டல, வீர சாகசம் பண்ண. பாலிரோசா, எங்க போறீங்க? மேஜிக் பீஸ்ட வீழ்த்த இன்னைக்கு பயிற்சி பண்ணணும்ல. பாலிரோசா எப்படி ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்கன்னு பாரு. தினமும் பயிற்சிக்கு போறாங்க. எனக்கு இந்த பட்டம் கிடைச்சதுக்கு நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன நான் நல்லா இன்னும் உறுதிப்படுத்திக்கணும். அப்பதான் பாலிரோசா மாதிரி 3ஆம் நிலை மிருகங்களை கூட வீழ்த்த முடியும். நான் கூட கடினமா உழைக்க போறேன். எனக்கு ஏன் கிடைக்காம போச்சு? டிராகன் ஸ்லேயர்ங்கிற தலைப்பு, அது என்ன சாதாரண தலைப்பா? ஒரு சகாப்தத்தையே வென்றாதான் அதை அடைய முடியும். ஒவ்வொரு சாகச வீரர்களுக்கும் இதை அடையிறதுங்கிறது ஒரு கனவு. அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. எனக்கு மட்டும் அது கிடைச்சிருந்ததுன்னா குடும்பத்தோட நான் இழந்த எல்லாத்தையும் திரும்ப வாங்கியிருக்க முடியும். மறுபடியும் என் குடும்பத்தை கூட்டிட்டு வந்து என் அப்பா தலைநகரத்துல மாவீரரா இருந்த மாதிரி நானும் இருந்திருக்கலாம். மன்னிக்கணும். என்னுடைய பழைய நண்பர் ஒருத்தர் இந்த இடத்துல வசிக்கிறதா கேள்விப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த பகுதியை தெரியுமா? யார் இவரு? மாய மிருகங்கள் நிறைஞ்ச இந்த காட்டுல இவ்ளோ எளிமையா வந்திருக்காரு. ஆமா, எனக்கு இந்த பகுதியை பத்தி நல்லா தெரியும். உங்களோட அந்த பழைய நண்பர் ஃபிளியோ தானான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நீங்க அவரோட மனைவியை தேடி வந்தீங்களா? அவங்க மனைவியை தான் சந்திக்கணும். ஓ, இப்ப புரிஞ்சு போச்சு. அப்போ நீங்க கண்டிப்பா இருண்ட ராணுவத்தை சேர்ந்தவர். இருண்ட ராணுவத்தை விட்டு வெளியேறின ஒரு பொண்ணு கிட்ட என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நீங்க சொல்ற பதில வச்சுதான் உங்க கூட போர் புரியறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவேன். நானும் இருண்ட ராணுவத்தை சேர்ந்த ஒரு அங்கம் தான். ஆனா அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். பிரச்சனை வேண்டாம், நான் கிளம்பிடுறேன். அப்படின்னா என்னோட வாளுக்கு இன்னைக்கு வேலை இல்ல. எனக்காக ஃபென்ரிஸ்க்கு ஒரு செய்தி சொல்லுங்க. கடந்த காலத்தை பத்தி தேநீர் குடிச்சுக்கிட்டே நான் அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லிடுறேன். என்னோட பேரு பாலிரோசா. உங்க பேர் என்ன? என்னோட பேரு கோசல். கோசலா? என்ன ஒரு வினோதமான பேரு. ஏய் பாலிரோசா, உனக்கு ஒன்னும் ஆகலையே? நீ நல்லா இருக்கல்ல? நல்லாதான் இருக்கேன். இருண்ட ராணுவத்துல இருந்து ஒருத்தர் வந்துட்டு போனாரு. அவர் பேர் ஏதோ கோசலாம். என்னது கோசலா? பொய்யான பேரு சொல்றதுன்னு ஆயிடுச்சு. ஒரு நல்ல பேரா தேர்ந்தெடுத்து சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பொய்யான பேரா? இங்க ஏதோ நடமாட்டம் இருக்கிற மாதிரி காட்டுச்சு. அது என்னன்னு பார்த்தோம், அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். இருண்ட ஒண்ணுங்கிற தலைப்புல இருந்த ஒருத்தர்கிட்ட தான் இதுக்கு முன்னாடி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. என்ன? நீங்க கிண்டல் தானே பண்றீங்க? நாங்க எதுக்காக இந்த விஷயத்துல உங்ககிட்ட போய் சொல்ல போறோம்? வந்துட்டு போனது நிச்சயமா இருண்ட ஒண்ணுதான். அவனோட உண்மையான பேரு கோல். நான் என் வாழை காட்டினது இருண்ட ஒண்ணு கிட்டயா? அப்படின்னா இன்னில இருந்து என் உயிருக்கு கெடு வச்சாச்சு. நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்து நிக்கிற. ஃபென்ரிஸ் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. வணக்கம், என் பேரு ஃபிளியோ.
உங்க பேரு கோசல் தானே? ஆமா, வெளியில நிக்கிறீங்க, வாங்க உள்ள வாங்க. நான் யாருன்னு தெரிஞ்சும் இவனால எப்படி இவ்ளோ அமைதியா இருக்க முடியுது? ரிஸ் அவர்களே, நான் என்னோட துணிகள் எல்லாம் கொண்டு போய் கேள்விப்பட்டேன். என்னோட உதவியாளருக்கு விருந்து கொடுத்திருக்கீங்க. நான் இங்க அவசியம் இருந்தே ஆகணுமா? அதுவும் இவருக்கு பக்கத்துலயே. ஆமா, நீ இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்க? என்ன பழி வாங்குறதுக்காக வந்திருக்கியா? என்ன ரிஸ் இது? இது எப்ப முடியும்? இங்க என் உயிர் போய்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. ஃபிலியோ, இருண்ட ராணுவத்துல சேர்றீங்களா? என்னது? என்னையா கேட்டீங்க? என்னால அதை ஏத்துக்க முடியாது. தனிப்பட்ட முறையில நான் வந்து கூப்பிட்டும் நீங்க அதை மறுக்கிறீங்க. ஆனா கிளைரோட அரசருக்கு உங்களோட வலிமையான சக்தி மட்டும் தான் தேவைப்படுது. அவரோட சேர்ந்து பணிபுரியாம ஏன் இங்க மறைஞ்சு வாழறீங்க? நான் மனிதனா இருக்கிறதுனால மனிதாபிமானத்தோட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. அது மட்டும் இல்ல, நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனும் கிடையாதே. முதல்ல நீங்கெல்லாம் எதுக்காக சண்டை போடுறீங்கன்னே தெரியல. ஒன்னும் தெரியாம நான் என்ன சொல்றது? அத பத்தி உங்ககிட்ட யாரும் விளக்கமா சொல்லலையா? என் கணவருக்கு சண்டை போட விருப்பமும் இல்ல, நேரமும் இல்ல. அதனால அவர்கிட்ட பேசி எந்த பயனும் இல்ல. ஓ அப்படியா? சரி, போருக்கான காரணத்தை சொல்றேன். ம், அப்புறம் முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. நாங்க போர் புரியறதுக்கான உண்மையான காரணம் யாருக்குமே தெரியாது. மனிதர்களுக்கும் டீமன்ஸுக்கும் 500 ஆண்டுகளா போர் நீடிச்சது. முதல் இருண்ட ஒன்று உருவானதுல இருந்து. 500 வருஷங்களாவா? ஆமா, முதல் இருண்ட ஒன்று இன்னொரு உலகத்திலிருந்து வந்து இந்த உலகத்தை கைப்பற்ற பார்த்துச்சு. இன்னொரு உலகத்துல இருந்தா? அந்த நேரத்துல மனிதர்களால ஒடுக்கப்பட்டான். அந்த ஒரு காரணத்தால தான் டீமன்ஸால ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அப்படி வெளி ஆட்சியாளரை ஏற்றுக்கொண்ட டீமன்ஸுக்கும் அவர் நிராகரிச்ச மக்களுக்கும் போர் தொடர ஆரம்பிச்சது. இவ்ளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் உன் காதுக்குள்ள விழுந்ததா இல்லையா? இதெல்லாம் என்னமோ இயற்கையா நடந்த மாதிரி பேசுற. ஒரு போர் எவ்வளவு காலம் தொடருதோ அதோட விளைவுகளும் அவ்வளோ மோசமா இருக்கும். இப்ப அதை நிறுத்துறது அவ்வளோ சுலபம் இல்ல. நீங்க உண்மையிலேயே இந்த போரை தனிப்பட்ட முறையில நிறுத்த விரும்புறீங்களா கோசல்? 12 தலைமுறைகளுக்கு அப்புறம் சித்தாந்தங்கள் நிச்சயமா மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ இருண்ட ஒன்றா இருக்கிற எனக்கு இந்த உலகத்தை ஆள நிச்சயமா விருப்பம் இல்ல. ஆனா நான் டீமன்ஸின் அரசு. டீமன்ஸுக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துற மனிதர்களை என்னால நிச்சயமா அனுமதிக்க முடியாது. இங்க பாரு ஃபிலியோ, நான் சொல்றத கேளு. நீ என்னோட வந்து இணைஞ்சிர. என்ன நீங்க ரொம்ப பெரிய அளவுல கணக்கு போட்டீங்க. டீமன்ஸோடவோ இல்ல மனிதர்களோடவோ சண்டை போடுறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான். உன்னோட இந்த பிடிவாதம் தான் அரசரோட வாய்ப்பை நிராகரிக்க வச்சிருக்கு. அட பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன்னு அர்த்தம் இல்ல. நான் திரும்பவும் வருவேன். என்னை பார்த்ததுக்கு அப்புறமும் இவன் பயப்படாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவனை குறைச்சி எடை போட முடியாது. இந்த பொண்ணு பக்கத்துல இருந்தது நல்லாதான் இருக்கு. பலிரோசா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? இந்த பேலி ரோசாக்கு ஏன் இப்படியே நடந்துட்டு இருக்கு? ஞாபகம் வந்துருச்சு. நான் ராத்திரி படுக்கிறதுக்காக அங்கிருந்து இங்க வந்தேன். நேத்து நான் அப்படி நடந்திருந்திருக்கவே கூடாது. நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். பலிரோசா, ம்? வாங்க. ஓ காலி ரோசா, வாங்க வாங்க. இந்த காலை உணவை பிரமாதமா சமைச்சிருக்காங்க. பரவாயில்லையே ஃப்ரெண்ட், சமைக்கலாம் கத்துக்கிட்டியே. நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கொட்டிக்க வேண்டியதை கொட்டிக்கிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புறியா? எத்தனை தடவை சொல்றது? அவர் மனசை மாத்திக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, ஒருத்தங்க வீட்டுக்கு சாப்பிடுற நேரத்துக்கு வர்றது என்ன மாதிரியான நாகரிகமோ அது கூட இவனுக்கு தெரியல. ரிஸ், பொறுமை பொறுமை. ஏன் நிக்கிறீங்க? வாங்க சாப்பிடலாம். நான் உடைய மாத்திட்டு வந்துடுறேன். என்ன மன்னிச்சிருங்க. ஓ பரவாயில்ல, அடக்க ஒடக்கமான பொண்ணா இருக்கா.
பாலி ரோசா ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச விருப்பப்படுறேன். எனக்கு வாய் பயிற்சி இருக்குடா, கிளம்புறேன். ஓ, நல்லா தூங்குனீங்களா பாலி ரோசா? என் உடைகளை துவைக்க நான் ஆத்தங்கரைக்கு போறேன். நான் போய் விறகுகளை வெட்டி கொண்டு வரேன். ஓ, பரவாயில்லையே, கடினமான உழைப்பாளியா இருக்காளே. அந்த சாகசக்காரன் வீட்டுக்கு அடிக்கடி ஒரு டீமன் வந்துட்டு போறானாமே. ஆமா, எங்கள் உளவாளிகளின் அறிக்கையின்படி சாகசக்காரர் ஃபிளியோ அவர்களின் வீட்டிற்கு அடிக்கடி வருபவர் பேய்களின் எல்லைக்குள் சென்று மறைவதை உளவாளிகள் பலமுறை பார்த்துள்ளனர். என்ன திமிரவனுக்கு! என்னுடைய அழைப்பை மீண்டும் மீண்டும் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறான். என்னை நிராகரித்து இருண்ட ராணுவத்திடம் சேரப்போகிறானா? ஏய், இப்பொழுதே என்னுடைய வீரர்களை கொஞ்சம் இருங்கள் தந்தை அவர்களே. ம், அவர் இருண்ட ராணுவத்தில் இணைந்தாரா என்பது நமக்கு உறுதியாக தெரியாது. இப்பொழுது நீங்கள் வீரர்களை அனுப்பினால் இதனால் ஃபிளியோ அவர்கள் வருத்தப்பட்டு இருண்ட ராணுவத்தில் சேருவதற்கு நாமே காரணமாகிவிடுவோம். எதற்கும் அவரோடு சிறிது உரையாடி பாருங்கள். உரையாடுவதா? ஆமாம் தந்தையே, அவருக்கு அழைப்பு விடுப்பதை விட அவர் என்ன கூற வருகிறார் என கேட்பதை சிறந்தது என நினைக்கிறேன். ஒரு புரிதலுடன் சமரசம் செய்வதுதான் புத்திசாலித்தனம். முதலில் உன் பேச்சை நிறுத்து முதல் இளவரசியே. உன்னுடைய இந்த யோசனைகள் இந்நாட்டை நடத்த பயன்படும் என்று நினைக்கிறாயா? ஆனால் தந்தையே. ஆமாம், எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? மாவீரன் அவர்களே. ஓஹோ, எங்களை காண தெற்கு கோட்டையில் இருந்து வந்திருக்கிறீர்களா? எனக்கு சில வீரர்கள் தேவைப்படுகிறார்கள். அவன் கீழ்ப்படியவில்லை என்றால் நீங்கள் அவனை கீழ்ப்படிய வையுங்கள். இரண்டு ஒன்றே. இப்போ நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? அந்த மனிதனின் வீட்டிற்கு. ஆபத்தை தேடி இப்ப நீங்க போய்கிட்டு இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஆபத்தா? உண்மையை சொல்லணும்னா இவன் சில அரசர்களை விட சொல்றத புரிஞ்சுக்கிற புத்திசாலியா இருக்கிறான். அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அது நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இங்க இருக்க எல்லாருமே உங்க உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம படைகள் அனுப்ப சரியான நேரம் வரும், அப்போ சொல்றேன். கோல் அவர்கள் அந்த மனிதனை அடிக்கடி போய் அங்க சந்திச்சுட்டு வர்றத பத்தி எங்க அணிலேயே அவரை பத்தி தவறா பேசுறாங்க. இது எல்லாமே அவனை வீழ்த்துறதுக்காக தான். அப்படின்னா எல்லாரும் கோல் அவர்களை பின்தொடர்றாங்களா? அதுவும் அவருக்கு தெரியாமலே. என்னங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது நான் நகரத்துல டிராகன் செதில்களால செய்யப்பட்ட கியர்களை விற்க பார்த்துட்டு இருக்கேன். பரவாயில்லையே, ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. விற்பனையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இதை நல்லா சோதிச்சு பார்க்கணும். இந்த வேலை மட்டும் வெற்றி அடைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நமக்கு இது எவ்வளவு உதவியா இருக்கும் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்னது சரின்னு நினைக்கிறீங்களா? எதை பத்தி? அரசரோட கட்டளைப்படி அந்த மாவீரனோட நீங்க வேலை செஞ்சா நீங்க நினைச்சு பாக்குறதோட அதிகமான பரிசு தொகை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. உங்களோட முழு திறமைய கூட உங்களால அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியும் இல்லையா? ஒருவேளை நீங்க அந்த இருண்ட ராணுவத்தோட சேர்ந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் நானா இருக்குமோ? ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நிஜமாவா சொல்றீங்க? நீங்க ரொம்ப இரக்கமுள்ளவரா இருக்கிறதால அதை நினைச்சு கவலைப்படுவீங்களோன்னு கேட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளவு இறக்கம் உள்ளவெல்லாம் கிடையாது. நான் வெறும் ம்? எனக்குள்ள அசாத்தியமான சக்தி இருக்கிறதே எனக்கு இப்போதான் தெரியும். ஒருவேளை இதெல்லாம் இல்லைன்னா நான் யாரு கூடயும் சண்டை போட்டிருக்க மாட்டேன். இதுதான் மக்கள் இரக்கமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அதுதான். அதுக்காக மத்த எதுவும் பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல. ரேஸ், எனக்கு தெரிஞ்சு இது அந்த கோசலா தான் இருக்கும். ஆனா அந்த பேரியர்ல எந்த ஒரு டீமன்ஸும் தெரியலையே. நீதான் அந்த சாகசக்காரன் ஃபிளியோவா? ஆமா, நான் தான். நீ என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆணையிடுங்க, அவனை இப்பவே அடிச்சு விரட்டிட்டுமா? வேண்டாம் ரேஸ், கொஞ்சம் பொறுமையா இரு. நீ இரண்ட ராணுவத்தோட தொடர்புல இருக்கன்னு கேள்விப்பட்ட. உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், கேளு. நீ என்னோட சேர்ந்தனா அந்த இருண்ட உன்னை சேர்ந்தே நம்ம விரட்டி அடிச்சிடலாம். ஒருவேளை அது நடக்கலனா
நீ அந்த இருண்ட ராணுவத்தை சேர்ந்தவன்னு சொல்லி உன்னை இங்கேயே வெட்டி வீழ்த்திடுவேன். கலக்கிட்ட. என்னோட வாழ்க்கையிலேயே இதுதான் 3 சிறந்த அற்புதமான காட்சிகளா அமையும்னு நான் நினைக்கிறேன். என் வசனத்தை கேட்டாலும் மத்தவங்க வாயடிச்சு போயிடுவாங்க. அது மட்டுமா, கூடிய விரைவில் இந்த உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய நாயகனா மாற போறேன். இவனை வச்சு நான் இருண்ட ராணுவத்தை தோக்கடிச்சு நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க போறேன். நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நான் ரெண்டையும் தேர்வு செய்ய விரும்பல. என்ன? நீங்க இவ்வளவு மெனக்கட்டு இத்தனை பேரை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி சொல்ல வருத்தமா தான் இருக்கு. ஆனா உங்களோடவோ இருண்ட ராணுவத்தோடவோ சேர்றதுல எனக்கு விருப்பமே இல்லை. அப்படின்னா ராஜ்யத்தை காட்டி கொடுத்த ஒரு துரோகியா நீ சாக விரும்புறியா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. இது உங்களுக்கே அநியாயமா தெரியலையா? இங்க பாருங்க, நாங்க என்ன சொல்ல வரோன்றதையும் கொஞ்சம் கேளுங்க. ஃப்ளியோ அவர்கள் துரோகி கிடையாது. அது புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படியா? சில பேர் இவர் கூட சேர்ந்து வேலை செய்யறதா கேள்விப்பட்டேனே, அவங்க எல்லாம் நீங்க தானா? நான் நினைச்ச உங்க எல்லாரையும் துரோகிகள்னு சொல்லி கைது பண்ண முடியும். ஆனா எல்லாரையும் போனா போகுதுன்னு சொல்லி விடுறேன். இந்த மனிதனை சமாதானப்படுத்த நீங்க எனக்கு உதவி செய்யணும். எப்படி தப்பிக்கிறது? பேலி ரோசாவையும் மத்தவங்களையும் என்னால இந்த பிரச்சனையில ஈடுபடுத்த முடியாது. ஆமா, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. என்னால தேர்வும் செய்ய முடியாது, அப்படியே யார் கூடவும் சண்டை போடவும் முடியாது. அதனால நம்ம எல்லாரும் வேற எங்கேயாவது போயிடலாம். உனக்கு சம்மதம் தானே ரிஸ்? கண்டிப்பா, நீங்க எங்க கூப்பிட்டாலும் உங்களோட தாராளமா வரேன். என்ன? ஃப்ளியோ அவர்களே, எங்களையும் உங்க கூட வர அனுமதியுங்க. ஆனா நீங்க எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே நாங்க எல்லாரும் இந்த டீமன்ஸை எதிரிகளா தோக்கடிக்கிறதுக்கு பயிற்சி பெற்றிருக்கோம். ஆனா ஒரு டீமனான ரிஸ் அவர்களோட நீங்க பழகுற விதத்தை பார்த்து எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகம் வந்தது. அப்படி இருக்கும்போது நாங்க டீமன்ஸோட சண்டை போடுறது சரியான செயல்தானா? அதை விட மோசம், அப்பாவி மக்களை அச்சுறுத்துற இவரை பின்தொடர்றது அவமானம். அப்படி பண்ணா மாவீரரா இருந்த எங்க அப்பாவை நான் எப்படி எதிர்கொள்ளுவேன்? பேலி ரோசா சொல்றது உண்மைதான். தயவு செஞ்சு எங்களையும் உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க. கூட்டிட்டு போங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எங்க எல்லாரையும் பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையா? நாம கிளம்பலாம். என்ன? என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். டெலிபோர்டேஷன். கொஞ்சம் இடைவெளி கொடுடா. புள்ள பூச்சி மாதிரி இருக்கிற உன்னால பயன்படுத்த முடியற மந்திரத்தை என்னால பயன்படுத்த முடியலையே. எங்க காணாம போயிட்டாங்க? வீடு வயல்களையும் காணோம். வாய்ப்பே இல்ல. அவனால டெலிபோர்டேஷனை எப்படி இந்த அளவு பயன்படுத்த முடியும்? மாவீரா, என்ன சொல்லு? அங்க இருக்கான் பாருங்க. அவன் தான் அடிக்கடி இங்க வந்து ஃப்ளியோவை சந்திச்சுட்டு போறான். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் போய் புடிங்க அவனை. இங்க இருந்த வீடு எங்க போச்சு? அப்படின்னா இது எல்லாத்தையும் நீ திட்டம் போட்டுதான் செஞ்சிருக்க. நிச்சயமா இதுக்கான பலனை நீ அனுபவிப்ப. நான் சொல்றது கேக்குதா? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கிளைரோட் ராஜ்யத்தை தாக்குங்க. இந்த டீமன்ஸ் நினைச்சா என்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கு காட்டுங்க. இருண்ட உன்னோட குரல் எல்லாருக்கும் கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அணிய திருட்ட நமக்கு கட்டளை கிடைச்சிருச்சு. எல்லாரும் போகலாம். என்னடா இங்க என்னடா நடக்குது? என்ன விட்டுடுங்கடா, நான் ஓடி போயிடுறேன். விட்டுட்டு போகாதீங்க. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. வீடு வயலெல்லாம் அதே மாதிரி இருக்கே. நம்ம எங்க இருக்கோம்? அரச தலைநகர மேற்குல ஹவுட்டோவுக்கு பக்கத்துல இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இங்க டிராகன் பொருட்களை விற்க வந்திருக்கேன். ஆஹா, நம்ம தலைநகரத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கும் போல இருக்கு. இதுக்கப்புறம் அந்த மாவீரனாலோ இருண்ட ஒன்றாலோ நம்மள கண்டுபிடிக்கவே முடியாதே. இப்போதான் நிம்மதியா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? அவருக்கு உன் மேல ஒரு கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிரு ரிஸ், உங்க எல்லாரையுமே இதுல ஈடுபடுத்தினதுக்கு.
இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்லைங்க. அதோட நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கெல்லாம் உங்க கூடவே வர்றது என்னோட கடமை. ஏன்னா நான் தான் உங்களோட மனைவி இல்லையா? ரொம்ப நன்றி. அதனால கவலைப்படாதீங்க, நான் உங்க கூடவே இருப்பேன். சரி, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். இந்த இடமாற்றத்தை கொண்டாட நான் ஒரு அருமையான விருந்து சமைக்க போறேன். அப்படியா? நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. அந்த விருந்து சமைக்க நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். நானும் தான்.